2 பவுன் தங்கம் வைத்து 50 பவுன் தங்கம் வாங்க இதை செய்யுங்க. இந்த சேமிப்பு திட்டம் தங்கம் வாங்க அதிகமாக உதவும். கோல்டு சேவிங் ஸ்கீம் எப்படி வேலை செய்கிறது? கோல்டு நான் பயன்படுத்தி தங்கம் அதிகரிக்க முடியுமா? எத்தனை வருடத்தில் 50 பவுன் சேர்க்க முடியும்? அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் 2 பவுன் தங்கம் வைத்து எப்படி 50 பவுன் தங்கம் வாங்கினேன் அப்படின்றத என்னோட அனுபவத்தை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் மணி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நீங்க எத்தனை பவுன் சேமிச்சீங்க, என்ன ஸ்கீம்ல எல்லாம் சேமிச்சீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தங்கத்தோட விலை இன்னும் குறையும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் நல்லா குறையும் ரேட் அப்படின்னு எல்லா நிபுணர்களும் சொல்றாங்க. எந்த வருடமா நம்மளுக்கு தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எப்பவுமே தங்கத்தோட வேல்யூ அதோட ரேட்டு கூடிக்கிட்டு தான் இருக்கு. தங்கத்தோட விலை 10 வருஷத்துக்குள்ள நம்ம எடுத்து பார்த்தோம்னா எந்த வருஷம் தங்கத்தோட விலை குறைஞ்சதா, அதாவது எல்லாமே கொஞ்சமாவது தங்கம் வச்சிருப்பாங்க. ஆனால் அது எப்போ அதிகப்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம், ஒரு திருமணம் வந்தால் நகைகள் வாங்குவோம், இல்லைன்னா கையில் வச்ச மொத்த பணத்தையும் ஒரு அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தங்கம் வாங்குவோம். ஆனால் அது சரியான வழி இல்லைங்க. தங்கத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேங்க. அது முதல் வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு நகை கடையில் நகை சீட்டு போட்டிருப்போம். ஸோ மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்மள எவ்வளவு கையில் முடியுமோ அந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம கட்டுவோம். 11 மாதம் கழித்து நம்ம போட்ட அமௌண்ட்டோட ஃபுல் அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணி அதுக்கு அவங்க செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம நகை எடுக்கலாம். இது ஒரு மெத்தட். அதாவது எக்ஸாம்பிளுக்கு மாதம் நம்ம ஒரு நகைக்கடையில் 2000 கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா, அதாவது 11 மாதங்கள் நம்ம 2000 அடைச்சிட்டு வர்றோம் அப்படின்னா 11 மாதங்களுக்கான நம்ம எவ்வளவு 2000 ரூபாய் அடைச்சிருக்கோம், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் அப்படின்னு ஒரு மாதத்துக்குள்ளான அமௌண்ட்டை மொத்தமாக போட்டு எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போட்டு 24,000 ரூபாய் அதுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம நகை எடுக்கலாம். பல நகை கடையிலும் இந்த திட்டம் இருக்குங்க. இது போல் நம்ம சேமித்தாலும் தங்கத்தை சிறுக நம்மளால் சேமிக்க முடியும். அதே போல் 2வது வழி என்ன அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு சேவிங். ஸோ நிறைய ஜுவல்லரி ஷாப்போட ஆப் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஜுவல்லரி ஷாப் பிடிச்சிருக்கோ அந்த ஜுவல்லரி ஷாப்போட ஆப்பை உங்களோட ப்ளே ஸ்டோரில் இருந்து எடுத்து நீங்கள் சேவ் பண்ண அதில் நீங்கள் 1000 200 போட்டிங்கன்னா அது 200க்கு நீங்கள் எவ்வளவு தங்கம் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் சேவிங் ஆகிடும். ஸோ இப்படி நம்ம சிறுக நம்மளால் தங்கத்தை சேமிக்க முடியும். நம்ம 100 ரூபாய் கொண்டு போய் நம்ம கடையில் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம கையில் இருக்கிற 100 ரூபாய் நம்மளால் தங்கம் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த டிஜிட்டல். ஆமாங்க, கையில் 100 ரூபா வச்சுருந்தோன்னா நம்ம கடையில் போய் 100 ரூபாய்க்கு தேவையான தங்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. இதுவே நம்ம ஃபோனில் ஆப் மூலமாக நம்ம 100 ரூபாய்க்கு தங்கம் வாங்கினோன்னா அதுக்கு மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தங்கத்தை கொடுத்துருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் 10 ரூபா கூட நம்மளுக்கு தங்கம் வாங்கலாங்க ஃபோன் மூலியமாக வாங்குறது தாங்க டிஜி கோல்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ தங்கத்தோட ரேட்டு கூடிக்கிட்டே இருக்குது. நம்மளால் 1 கிராம் கூட தங்கம் வாங்க முடியுமா, நம்ம என்னைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே ரேட்டு அதிகமாகிக்கிட்டே தாங்க போய்கிட்டே இருக்குது. வாங்க முடியுமா அப்படின்னு நம்மளால் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அதிகமாகிக்கிட்டே போகுதுங்க ரேட்டும். ஆமாங்க, அன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு கையில் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை வச்சு வாங்குறது தாங்க நம்மளுக்கு பெனிஃபிட். இப்போது நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சியே வந்தாலும் கூட நம்ம கிட்ட அமௌண்ட் இல்லைன்னா யார்கிட்டையாவது கடன் கேட்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்கு டக்குன்னுலாம் அமௌண்ட் கிடைக்காதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இருந்தாலும் கூட அவங்க யோசிப்பாங்கங்க, இவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு. நம்ம பேங்க்கில் போய் லோன் கேட்டோம் அப்படின்னா அவங்க லேண்ட் இருக்கா இல்லைன்னா வீடு இருக்கா அந்த மாதிரி தாங்க கேட்பாங்க. இல்லைன்னா சேலரி ஸ்லிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுவே நம்ம கையில் கோல்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். அந்த எமர்ஜென்சி டயத்தில் நம்ம யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லைங்க, நம்ம பேங்க்கில் கொடுத்துட்டு நம்மளே அமௌண்ட் வாங்கிக்கலாம்.
நம்மளோட பிள்ளைங்களோட எஜுகேஷன் நம்ம கையில் கோல்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கொண்டு போய் அடகு வச்சு அதுக்குள்ள அமௌண்ட்டை வச்சு நம்மளோட தேவைகளை நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அதாவது கொரோனா பீரியடில் வந்திருக்கும் போது தெரியாது, அதாவது வேலைக்கு போக முடியாது, ஒரு கடன் கட்ட முடியாது, வீட்டுக்கு நம்ம எந்த பொருளும் நம்ம வாங்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் தேவைக்கு கூட நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாது சூழ்நிலை வந்துருச்சு. ஆமாம், அந்த டயத்துலேயும் நமக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் கூடுதல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு தாங்க. எங்கேயோ நம்மளுக்கு கண்காணாத இடத்துல தெரியாத ஒரு இடத்துல போர் நடக்குது, நமக்கு சிலிண்டர் கிடைக்காம நம்மளோட கிச்சன் வரைக்கும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது. எந்த சூழ்நிலை எப்படி மாறும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம கையில் கோல்டுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். தங்கத்தை சேமிக்கிறதுல 3வது வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு லோன் ஸ்ட்ராட்டஜி. நான் இந்த 3வது மெத்தடை வச்சு யூஸ் பண்ணி நான் கோல்டை எப்படி சேவ் பண்ணேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுவும் ஒரு மெத்தடுங்க. கோல்டு சேவிங் பண்ணும்போது கோல்டு ஷாப்பில் போய் ஒன்று மொத்தமாக பணம் கொடுத்து போய் வாங்கணுங்க கோல்டை. இல்லை அப்படின்னா மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்டுவோம். ஒரு புக்கு போட்டு கொடுப்பாங்க. அந்த புக்கில் எவ்வளவு நம்ம அமௌண்ட் அடைச்சிருக்கோம் அப்படின்னு போட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து அந்த புக்கை கொண்டு போய் நம்ம எவ்வளவு அமௌண்ட்டு கட்டியிருக்கோம் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கோல்டு வாங்கிட்டு வருவோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ மொத்தமாக மாதம் ஒரு அமௌண்ட்டை கட்டி ஒரு வருஷம் கழித்து தங்கத்தை வாங்குறத விட நம்மக்கிட்ட இருக்கிற நகையை கொண்டு போய் நம்ம பேங்கில் வச்சோம் அப்படின்னா அதுக்கு இப்போ நான் 2 பவுன் வைக்கும்போது எனக்கு 1 பவுனுக்குள்ளான ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ நான் கோல்டை அடகு வைக்க போகிறேன் அப்படின்னா நான் அடகு கடையில் போய் வைக்க மாட்டேங்க. ஆமாங்க, நகை அடகு கடையில் வட்டி ரொம்ப அதிகமாகவே போடுறாங்க. முத்து ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் கொசுமட்டை, அந்த மாதிரி இடத்துலலாம் நானுமே கேட்டு பார்த்தேங்க, விசாரிச்சும் பார்த்தேங்க. கொஞ்சம் வட்டி அதிகமாக போடுறாங்க. அதே போல் வட்டிக்கு வட்டின்னு வந்துச்சுங்க. நான் அவாய்ட் பண்ணிட்டு டைரெக்டாக போய் பேங்கில் வச்சுட்டேன். பேங்கில் வைக்கும்போது எனக்கு வட்டி ரொம்பவுமே குறைவாக தான் இருந்துச்சு. மாதம் கடையில் போய் அடைக்கிறத விட இது எனக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. நான் 2 பவுனுக்கான கோல்டை எடுத்துகிட்டு போய் பேங்கில் வைக்கும்போது எனக்கு 1 பவுனுக்கான அமௌண்ட்டு எனக்கு கிடைச்சிச்சு. அந்த 1 பவுனுக்கான அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நான் கோல்டு வாங்கினேன். ஸோ நான் 1 பவுன் நகை எடுக்கும்போது எனக்கு கையில் 1 பவுன் நகை இருந்துச்சு. ஆல்ரெடி 2 பவுன் பேங்கில் இருக்குது. ஸோ நான் இப்படி தாங்க கோல்டு எடுப்பேன். மொத்தமாக அமௌண்ட்டை வச்சு நான் எடுக்கவே மாட்டேங்க. என் கையில் எவ்வளோ கோல்டு இருக்கோ அதை போய் அடகு வச்சுட்டு அடகு வச்ச அமௌண்ட்டில் இருந்து நான் கோல்டு எடுப்பேங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேங்க்கில் இருக்க அமௌண்ட்டையும் நான் அடைச்சிருவேங்க. அப்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கோல்டு கிடச்சிருங்க நம்மளுக்கு. இதை நான் 1.5 வருஷத்துக்குள்ளே நான் அடைச்சிருவேங்க. அப்போனா 3 பவுன் நம்ம கையில் இருக்கும். அந்த 3 பவுனை எடுத்துகிட்டு போய் திருப்பி நான் பேங்கில் வைக்கிறேன் அப்படின்னா திருப்பி 2 பவுனுக்கான அமௌண்ட்டு எனக்கு கிடைக்கும். அந்த 2 பவுனையும் நான் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கையில் 5 பவுன் இருக்குங்க. அந்த மாதிரி ரொட்டேஷனில் நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம கையில் வேகமாகவே 50 பவுனுன்றதெல்லாம் அசால்ட்டாக நம்ம அடிச்சிடலாங்க. ஒரு சிலவங்க நீங்கள் யோசிக்கலாம், அதாவது இந்த பிளான் ஓகேயாக இருக்குமா, இந்த பிளான் மாதம் கரெக்டாக அமௌண்ட் அடைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். அடகு வச்சுட்டு மறுபடியும் திருப்பாம ரெகுலரா அமௌண்ட்டை அடைக்காம அடகு வச்ச ஞாபகமே இல்லாம அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகாது. எதனாலும் டிசிப்ளினா அடைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மெத்தட்ல ஒரு சிலவங்க சொல்லலாம், ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் செய்கூலி சேதாரம் இதெல்லாமே கட்டி தானே நம்ம எடுக்கிறோம், அப்பனா நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கு, பேங்க்ல வச்ச அடகு வச்ச நகைக்கும் அந்த அமௌண்ட்டுக்குமே நம்ம வட்டி கட்டணும், அப்பனா நம்மளுக்கு லாபமே இதுல இல்லை அப்படின்னு ஒரு சிலவங்க சொல்லலாம். அப்படி சொல்கிறவங்களுக்கு செய்கூலி சேதாரமாக இல்லாமல் நம்ம வாங்கணும் அப்படின்னா காயினாக எடுத்துக்கலாம். அந்த காயினுக்கு மட்டும் நம்ம அமௌண்ட்டு கட்டிட்டு ஜிஎஸ்டி வருங்க, அது மட்டும் நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை கட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அதுவுமே நம்மளுக்கு லாபமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் சூட்டபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு.